வணக்கம் அண்ட் வெல்கம் டு பி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 74வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Hello family members, welcome back to my channel. இன்னைக்கு எபிசோடுல ரெண்டு மிக முக்கியமான பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்னு எபிசோட்லயே வராதது, பார்வதி கமுருதுன்னு சேர்ந்து செஞ்ச ஒரு சம்பவம். இன்னொன்னு சாண்ட்ரா அவங்களோட கேமுக்காக அவங்க குழந்தைங்களை வச்சே ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணி ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு கனிய குழந்தைகளை பத்தி தப்பா பேசிட்டான்னு சொல்லி ஒரு பழிய போட்டாங்க. இப்படி சாண்ட்ரா அவங்களே ஓவர் திங்கிங் பண்ணி ஒன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாம் என்ன ஏது அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். எபிசோட ஸ்டார்டிங்லயே பார்வதி கமுருது தான் பேசிட்டு இருந்தாங்க. பார்வதி ஒரே அழுக, எனக்கு என்னமோ நான் இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், என் ஃபேமிலியை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அவரு இப்ப அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே நடக்கலையடி, இங்க பாரு நான் கேமுக்காகலாம் ஒண்ணும் பண்ணல, அப்படி எது வந்தாலும் நான் வந்து நிப்பேன், சரியா, நீ இப்படி எல்லாம் இருக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா எபிசோட்ல பாக்குறவங்களுக்கு என்னடா இது இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க, ஒருவேளை ரெண்டு பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா, இல்ல அடுத்த வாரம் ஃபேமிலி வர்றதுனால இப்படி எதுவும் ஃபீல் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருக்கலாம். அதுதான் இல்ல, இதுக்கு காரணமே நைட் நடந்த அந்த சம்பவம் தான். அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, நைட்டு எல்லாரும் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே படுக்கிறன்னு பார்த்தாங்களா, அப்படி இவங்க எல்லாம் ஜாலியா ஃபன் பண்ணி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நடு ராத்திரி 1:30 மணிக்கு நாய் குலைக்குது. எவனுக்கு என்ன எதுனே புரியல, என்னடா இது நடுராத்திரில நாய் குலைக்குது, ஒருவேளை நம்ம தூங்கிட்டோம்னு குலைக்குதா இல்ல வெளியே வந்து தூங்குறதுனால குலைக்குதான்னு இவங்க எல்லாம் ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா நாய் குலைச்சது அதுக்காக இல்ல. நேத்திக்கு எல்லாரும் வெளியே வந்து படுத்தத நல்லா டைமை யூஸ் பண்ணி கமருதனும் பார்வதியும் ரெண்டு பேரும் என்னமோ நடந்திருக்கு பாக்க. ஏன்னா கரெக்டா அந்த நாய் குலைக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் இவங்க ரெண்டு பேரும் வெளியில இருந்து உள்ள போறாங்க. பாய் கைஸ், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் கொஞ்ச நேரத்திலே நாய் குலைக்குது. என்னடான்னு பார்த்தா கேமராவை கடைசியா இதுக்காக தாண்டா வேணா பாத்துக்காங்கடான்ற மாதிரி உள்ள காட்டுறாங்க. பார்த்தா கமருதன் அப்படியே பாத்ரூம்ல இருந்து வெளியே போயிட்டு இருக்காரு. உள்ள கண்ணாடியில உள்ள ஆள் இருக்கிறது நல்லா தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒண்ணு அங்க நடந்திருக்கு, அதுக்காகத்தான் நாயை குலைக்க விட்டுருக்காங்க. இந்த கன்றாவியெல்லாம் நான் வேற என் வாயால சொல்லி வெளியே வாங்கன்னு சொல்லணுமான்னு. ஏன்னா ஆல்ரெடி ஆக்டிவிட்டி ரூமுக்குள்ள போனப்பவே வந்து எதுவுமே சொல்லாம வெறுமனே கோவத்துல கமருதீன் பார்வதி அப்படின்னு மட்டும்தான் சொன்னாரு பிக் பாஸ். இப்ப நடுராத்திரில இப்படி பண்ணா அவங்க என்ன சொல்ல முடியும், நாயை குலைக்க விடுறேன் அப்பயாவது வந்து தொலைங்கடா வந்திருப்பாங்க. அதை கூட எல்லாரும் டேய் ஃபேக் அலிகேஷன் வைக்காதீங்கடா, அவங்க சும்மா போய்கிட்டு இருந்தாரா அதாக்குண்டா இதாக்குண்டான்னு ஒன்று முட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி அது ஃபேக் அப்படின்னா இது நடந்து முடிஞ்ச உடனே பார்வதிக்கு அவ்வளவு பயம். அப்படியே நடுராத்திரி தூங்காம விடிய விடிய உக்காந்துக்கிட்டு பிக் பாஸ் நான் எனக்கு வீட்டை விட்டு நான் கிளம்புறேன், எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன் அப்படிங்குது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பிக் பாஸ் சாரி, என்னால இந்த ஒரு என்விரான்மெண்ட்ல என்னால என் எமோஷனெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன ப்ளீஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதையெல்லாம் கனெக்ட் பண்ணாலே தெரிஞ்சு வருது, அப்ப ஏதோ உங்க நடந்ததுக்கு தான் இது இவ்வளவு பயந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்குதுன்னு. அதையே தான் திரும்ப காலையிலேயே வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு. அவர் 30 நாள் கழிச்சு நம்ம இதை ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாலுமே கேட்காம இல்ல எங்க அம்மாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவை நினைச்சு பயப்படுற ஆள மாதிரியா தெரியுது பார்வதியே. ஏன் இதெல்லாம் இவ்வளவு நாளா தெரியலையா, எல்லாரோட எமோஷன்லயும் விளையாண்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி கேம் ஆடும் போதெல்லாம் அது அவங்களுக்கு தெரியலையா, இல்ல லவ் பண்றேன்னு சொல்லிட்டு மடியில படுத்துக்கிட்டு எல்லாம் ஒண்ணு பண்ணிட்டு தெரிஞ்சாங்களே அவ்வளவு கன்றாவி அப்பெல்லாம் தெரியலையா. இப்ப வந்துகிட்டு இது ஒரு சென்சிட்டிவான ஃபீலிங், நான் வெளியே இருந்திருந்தா கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், ஆனா இப்ப நான் அந்த ஷோல உன் கூட இருந்துகிட்டு இருக்கேன், அவங்க எப்படி பாப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு இருக்காங்க. அவர் கேட்கிறாப்ல ஏன் அப்ப எனக்கெல்லாம் ஃபேமிலி இல்லையா, எங்க அக்கா எல்லாம் கேட்க மாட்டாங்களா, ஏன் யாரும் பண்ணாத தப்பாடி நம்ம பண்ணிவிட்டான், நீ உன் கேமை தான் ஆடிக்கிட்டு இருக்கிற, எனக்கு அகைன்ஸ்டாவே எல்லாம் நீ எத்தனையோ பண்ணிருக்க, நான் ஏதோ ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்து வச்சேன், அதை கூட பண்ணலன்னா அப்புறம் இண்டிவிஜுவாலிட்டியே இருக்காதுல அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறமா மேடமும் கேக்குறாங்க நீ எப்படிடா இவ்வளவு ஜாலியா இருக்க அப்படின்னு. அவங்க ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு நான் கிளியரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எங்க அம்மா தான்டா, அவங்க ஃபேஸ் தான் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. அவரு இங்க பாரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அப்படின்னு தத்துவம் பேசிட்டு இருக்காரு. மேடம் ஃபைனலா வந்து அப்படி என்ன நடந்தாலும் நீ என் கூடவே இருப்ப இல்ல அப்படின்றாங்க. அவரும் ஆமா அப்படின்னு சொல்லி டீல் போட்டு முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு எதுக்கு அம்மா மேல இவ்வளவு பயம்னு தான் தெரியல. அப்படி நைட்டு என்னதான் நடந்திருக்கும், உங்க யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க உள்ள பார்த்தா விக்ரம் கனி கிட்ட சாண்ட்ரா பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அவங்க ரொம்ப ஹிப்போக்ரட்டிக்கா இருக்காங்க.
எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டா சீன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. ஆனா அவங்க தான் ஒரு நாள் ஃபுல்லா வச்சு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சாரியும் கேட்கல, அதை பத்தி எதுவும் பண்ண மாதிரியும் தெரியல. அப்படியே ஒரு ஃப்ளோவுல அது அப்படியே சகஜமாயி போயிருச்சு. அப்போ இதெல்லாம் சகஜமா எடுக்க தெரிஞ்ச அவங்களுக்கு இந்த சீ ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றதா சிரிப்பா வருது அப்படிங்கிறாரு. என்னடா ஹர்ட்னு கேட்டா சீன்டாங்க. நாள் ஃபுல்லா கரிச்சு கொட்டினாங்க. எங்களுக்கும் அப்படித்தான் இருக்குது. ஆனா இதையெல்லாம் நேத்து அவங்க மூஞ்சிக்கு நிறைய கேட்டிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன் நீங்க பேசின வார்த்தையெல்லாம் உங்க குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களா? அப்ப மட்டும் நான் டிவி ஆஃப் பண்ணிடுவாங்களா? இல்ல அந்த வார்த்தைக்கெல்லாம் மத்தவங்க ஹர்ட்டே ஆக மாட்டாங்களா அப்படின்னு அப்ப விட்டுட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க சகஜமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சீ உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டுன்னு சொல்றது உங்களுக்கு தான். இதை சொன்னதுமே கனி சொல்றாங்க, இதனாலதான் உங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லயே போறாங்க அப்படின்னு சொல்லவும் அவரையும் சொல்றாப்ல, ஆமா எனக்கு இதெல்லாம் ஒஸ்டா தான் தெரியுது, எனக்கு ரொம்ப ஒஸ்டா தான் தெரியுது அப்படின்னு சொல்ல கனி சொல்றாங்க, டாஸ்க்லயுமே இப்படித்தான், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் விளையாடுவேன்றாங்க. அது இல்ல டாஸ்க் அப்படின்னு சொல்ல விக்ரமும் சொல்றாப்ல, இப்ப கூட பாருங்க அவங்கள பத்தியே தான் நம்ம 2 பேரும் பேச வச்சிருக்காங்க. அப்ப இது ஒரு கேம் தானே, நம்ம திவ்யாவை பத்தியோ மத்தவங்கள பத்தியோ நம்ம பேசவே இல்லையா அப்படின்றாரு. அதேதான் முன்னாடி பார்வதி யூஸ் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி விஜய் டிவியும் அதே தான் செட் பண்றாங்க. எல்லா ப்ரோமோலையும் சாண்ட்ரா தான். அப்படி அவங்க இல்லைன்னா அவங்கள பத்தி யாராவது பேசுற ஒரு ப்ரோமோ. இவ்வளவு வந்து நீங்க ஒரு திவ்யா பத்தியோ ஆதரவு பத்தியோ நம்ம இவ்வளவு நேரம் பேசவே இல்லை. அங்க வெளியே பார்த்தா இந்த அமித் சாண்ட்ராவும் இந்த ஊர் கிழவிங்க எல்லாம் அப்படியே வெளியில உட்காந்து காலை நீட்டிக்கிட்டு வெத்தலை அடிச்சுக்கிட்டே புரணி பேசிக்கிட்டு இருக்குங்க பாருங்க. அதே மாதிரி இந்த அமித் காலை நீட்டி உட்காந்து புரணி பேசிக்கிட்டு இருக்காப்ல. அந்த புரணிக்கு முன்னாடி கேமை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிங்க பாட்டெல்லாம். முடிஞ்சா அவரோட ஹெல்ப் எடுத்துக்காங்க, அவர் டென்ஷன் ஆகாம இருந்தா அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல, அதென்ன முடிஞ்சா அவரோட ஹெல்ப் எடுத்துக்காங்க அப்படின்னா ஏன் சாண்ட்ரா மட்டும்தான் கேம் ஆட போறாங்களா? அவர் இந்த டீம் மெம்பர் இல்லையா? இல்ல இவங்களே எல்லா பாட்டையும் அப்படியே கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் பண்ணிடுவாங்களா? அவரோட ஹெல்ப் எடுங்க, டென்ஷன் ஆகாம இருந்தாங்க. இதுல சாண்ட்ரா வேற, அதைத்தான் நானும் யோசிக்கிறேன், அவர்கிட்ட இது பண்ணாமவே இருக்கணும் அப்படின்னு. உடனே அவரு இந்த திவ்யாவை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, அம்மா ஏதோ ஒரு சைடுல இருப்பா அப்படிங்கிறாரு. திவ்யா வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனே மேடம் சொல்றாங்க, அவங்க உங்ககிட்ட டென்ஷன் ஆகாம பாத்துக்காங்க அப்படின்னு. உடனே இவரு, நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், மோஸ்ட் அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் அப்படிங்கிறாரு. சும்மா லைட்டா யாராவது தொட்டுட்டா கூட அப்படின்னு கத்துறது அப்படிங்கிறாரு. அவங்களும் ஆமா இது ஏற்கனவே பார்வை பண்ணல, அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க. மோஸ்ட் அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர். எனக்கு புரியல, இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா இப்ப இவங்க 2 பேரும் தான் அந்த ஒட்டுமொத்த டாஸ்கையுமே தலையில தூக்கி வச்சு நிறுத்த போறாங்க. அங்க திவ்யா எதுவுமே பண்ண போறது இல்ல, வினோத் எதுவுமே பண்ண போறது இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எண்டுல பார்த்தா இதுக்கு 2 தான் அந்த டாஸ்கே சொதப்பி தள்ளிச்சுங்க. அவங்க 2 பேரும் தான் ஓரளவுக்காச்சும் பண்ணாங்க. அந்த இது எடுத்துட்டாங்க சண்டை போட்டு பாரோட. நெக்ஸ்ட் சாண்ட்ரா வேற, நான் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர், அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றாங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல சாண்ட்ரா யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்க அப்படின்னு. இப்ப மட்டும் நான் பேச ட்ரை பண்ணா கூட அவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆனா அப்ப அவங்க சொல்ல போற அக்யூசேஷன் எல்லாம் கேளுங்க அப்படின்றாங்க. ஏன் பேசல, எங்களையும் அவாய்ட் பண்றாங்க, பெஸ்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு பார்க்கணும். இதுல கேட்கறதுக்கு என்னங்க இருக்கு? இப்படி எல்லாம் பண்ணா சொல்லத்தானே செய்வாங்க. அதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவங்களாம் வந்து பாருங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, இதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு இந்த ரிவர்ஸ்ல யூஸ் பண்றது இது என்ன முட்டாள்தனமா இருக்கு? ஹவுதியா சேஞ்சிங். இவங்க யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்களாம், எல்லாரு மேலையும் பொய்யா பழி போடுவாங்களாம், பேய் மாதிரி கத்துவாங்களாம், எல்லாம் பண்ணுவாங்களாம். அவங்களாம் வந்து பேச வந்தா கூட பேச மாட்டாங்க. எனக்கு பேச பிடிக்கல, என்கிட்ட போங்க போங்கன்னு விரட்டி விட்டுருவாங்களாம். வாங்க ஃபன் பண்ணலாம்னு கூப்பிட்டா இல்ல எனக்கு தனியா தான் இருக்க பிடிக்குதுன்னு போயிடுவாங்களாம். ஆனா இதெல்லாம் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லிட்டா மட்டும் பாத்தீங்களா சொல்லிட்டாங்க, அப்ப அது எல்லாமே பொய் நடிப்பு தானே, நான் சொன்னதான் கரெக்ட், இதுக்காக தான் நான் பண்ணேன்னு சொல்லுவாங்களாம். ஒரு 4 கிராமுக்காச்சும் மூளைன்னு ஒண்ணு வேணாமா? நாங்க பேச ட்ரை பண்ணா அவங்க பேச மாட்டாங்க. இன்னைக்கு சொல்ற அக்யூசேஷன்ஸ் கேளுங்க. நெக்ஸ்ட் இந்த அமித் வர சொல்றாப்ல, அன்னைக்கு இந்த டைம் பாக்குற டாஸ்க்ல நான் யாருக்குமே காது கொடுக்கவே இல்லைல்ல, நான் பாட்டுக்கு டைம் பாக்குறத மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த விக்ரம் வந்துட்டு என்னங்க இவரு எதுக்குமே காது கொடுத்து கேட்க மாட்டாரு, ஒரு ஃபன் பண்ணலாம் இல்லைங்க, இந்த காரணத்துக்காகவே ஒஸ்ட் பெர்ஃபார்ம்ல குத்தலாம்னு இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அப்படின்றாரு. உடனே அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு பார்வதி கேக்குறா, ஏன் நீ சாண்ட்ரா கிட்ட போகவே மாட்ற, ஏன் பயமா அப்படின்னு. அதுக்கு அது ஒரு சிடுமூஞ்சி, அதுகிட்டலாம் யாரு போவான்னு சொல்றாரு. அதை நான் கேட்டேன், ஆனா என்கிட்ட காட்டுறது டோட்டலி வேற ஒரு ஃபேஸ் அப்படின்றாங்க. ஒரு சிடுமூஞ்சி, அதுகிட்ட எல்லாம் யாராவது போவாங்களா அப்படின்னு. ஆமா அது உண்மைதான். நேத்துக்கு கூட இவங்க கிட்ட நல்ல புள்ள மாதிரி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாப்ல. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், நாம ஒரு சிடுமூஞ்சி தான், நமக்கு பயந்துகிட்டு தான் நம்மளை பத்தி எதுவும் குறை சொல்லாம பேசிக்கிட்டு இருக்கான் போலன்னு தான் புரிஞ்சிருக்கணும், நடிக்கிறான்னு புரிஞ்சுக்க கூடாது. நேத்துக்கு மட்டும் விக்ரம் இவங்க பண்றதெல்லாம் திருப்பி சொல்லி இருந்தாருன்னா இவங்க நேத்து ஒழுங்கா பேசிட்டு இருப்பாங்களா? அவ்வளவுதான். அப்படியே அங்க ஒரு பேயாட்ட ஆடி இருக்க மாட்டாங்க, என்னைய பார்த்து நீ எப்படி இப்படி எல்லாம் சொல்ல போச்சு அப்படின்னு. ஆனா அப்படியே கம்முன்னு கேட்டுக்கிட்டு இருக்க போய் இவங்க திவ்யாவை பத்தி இல்லாத குறையெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, பண்ணதெல்லாம் எடுத்து என்கிட்ட காமிக்கிறது டோட்டலி ஒரு வேற ஃபேஸ். நெக்ஸ்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. இதுல கமருதீனும் பார்வதி போய் டான்ஸ் ஆடினாங்க. கனியும் ஆதிரையும் பாட்டை கண்டுபிடிச்சாங்க.
பரவாயில்லங்க, சீக்கிரமாவே எல்லா பாட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சுபிக்ஷா, எஃப்ஜே இவங்க எல்லாரும் காதுகிட்டே வந்து கத்தி டிஸ்டர்ப் பண்ணாலும் கண்டுபிடிச்சாங்க. அதுலயும் ஆட்டுக்குட்டி முட்டை இட்டுன்னு ஒரு பழைய பாட்டு அதையும் கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஆல்பம் சாங் அதையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப இவங்க வந்து 5 பாட்டு கண்டுபிடிச்சு வின் பண்ணிட்டாங்களா? ஆனா விக்ரம் டீம் 4 தானே வின் பண்ணிருக்காங்க. உடனே விக்ரம் ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாப்ல. இப்ப நமக்கு வந்து போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம 2 வகையில விளையாடலாம். ஒண்ணு பார்வதியை தோக்கடிக்கலாம், அதுக்காக ஒண்ணு அவங்களுக்கு நம்ம தோணுச்சுன்னா எடுத்து கொடுக்கலாம், இல்ல அப்படி இல்லைன்னா நம்ம கம்முன்னு உக்காந்துக்கலாம், இல்ல அதுவும் இல்லையா அவங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு. இல்லன்னா நம்ம பேக் அடிச்சுக்கலாம், இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி டிஸ்ட்ராக்ட். என்னைய கேட்டா இவங்க பேக் அடிக்காம இவங்களை டிஸ்டர்ப் பண்ணி தோக்கடிக்கிறா. பார்வதி டீம் வின் பண்ணா கூட பரவாயில்லன்னு தான் தோணுது. இதுவே சாண்ட்ரா டீம் மட்டும் வின் பண்ணிருச்சு, அவ்வளவுதான். பார்க்க முடியாது அவங்க ஆட்டத்தை. 24 மணி நேரம் உள்ள உட்கார வச்சு 106 நாளைக்கு பாயை விரிச்சு அங்கனே படுக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க ஃபைனல்ஸ் வரைக்கும். பார்வதியை தோக்கடிக்கணுமா, அதுக்காக நம்மளுக்கு தோணுச்சுன்னா எடுத்து கூட கொடுக்கும். நெக்ஸ்ட் இங்க பார்த்தா வினோத் டீம்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அமித்தோட காதுல என் வீட்டு தோட்டத்தில் ஒரு பாட்டை சொல்லி இதை நீங்க நடிச்சு காட்டுங்க, அவர் கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னாங்க. இவர் என்னடாண்டாக்கா அந்த பாட்டை வாயால பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காப்ல. இவருக்காகவே தான் அந்த வாயில டேப் போட்டணும்னே கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. சரி, இதைத்தான் இப்படி பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் மாசம் பாட்டை சொல்லி கொடுத்தா அதை வாயிலே மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காப்ல. இவரெல்லாம் எப்படி பிக் பாஸ் ஆகிருந்தாருன்னே தெரியல, ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண தெரியல. என் வீட்டு தோட்டத்தில் பாட்டு. நெக்ஸ்ட் வினோத் வேற ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காப்ல. இங்க பாரு, நீ எங்களுக்கு நடிச்சு காமி புரியவை, பாட்டு கூட அதெல்லாம் ஆடாது அப்படின்னு. அவர் இல்ல, நான் டான்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க பண்ண மாதிரிலாம் அதெல்லாம் நீ பாக்காதயா, எங்களுக்கு புரிய வைக்கிறத மட்டும் பாரு, நீ நடிச்சு காமி அப்படின்னு இருக்காப்ல. இது தப்பு. அப்படிலாம் நடிச்சு காட்டினா அது தம்ஷராட்ஸ் கிடையாது. இந்த டாஸ்க் இந்த டாஸ்கே இந்த பாட்டோட ஹூக் ஸ்டெப்பை போட்டு அதை கண்டுபிடிக்க வைக்கணுங்கிறதான். அப்படின்னா அவங்க எல்லாம் நடிச்சு காமிச்சிருக்க மாட்டாங்களா? நீ பாட்டு கூட பண்ணாத, அதுதான் டான்ஸ் பண்ணணும். நானு டான்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அங்க பார்த்தா விக்ரம் சுபிக்ஷாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சுபிக்ஷா சொல்றாங்க, இது வரைக்கும் 2 ஓப்பன் நாமினேஷன் வந்திருக்கு, 2லயுமே எஃப்ஜே என்னையத்தான் நாமினேட் பண்ணாப்ல அப்படின்னு சொல்லி. அப்படியா? அதாவது இந்த தடவை எல்லாருமே கொஞ்சம் கால்குலேட்டிவா தான் இருந்தாங்க, நம்ம வரக்கூடாது அப்படின்னா யாரை குத்தலாம் அப்படின்னு. அதுவும் நீ அரோரா அளவுக்கு கொஞ்சம் உஷாரான இல்ல, ஏதாவது சொன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு இது ஆயிடுற. அவ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணு, ஆனா நீ எங்கேயோ ஒரு இடத்துல உன்னைய விட அவ கொஞ்சம் உஷாரா இருக்கா அப்படிங்கிறாப்ல. அரோரா ரேஞ்சுக்கு உஷாரா இல்ல. என்ன கேட்டா இது வந்து உஷாரா இல்ல கேடித்தனமானு எனக்கு சொல்ல தெரியல. எல்லாரும் கூட நல்லாவே பழகிட்டு அவங்க கூட இருக்கும்போது அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சமயம் வரும்போது அதை அப்படியே போட்டு கொடுத்து ஒரு நல்ல பேர் வாங்குறது, இது வந்து நல்ல பிள்ளைன்னுலாம் சொல்ல முடியாது. அரோரா பண்றத ரொம்ப இன்டெலிஜென்ட் அந்த பொண்ணு. அங்க பார்த்தா பார்வதியும் கமருதுன்னு வேற வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரு கேக்குறாங்க, ஒருவேளை இந்த வாரம் நான் வெளியே போயிட்டா நீ ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு. ஆமா, நான் ஃபீல் பண்ணுவேன், உன்னை மிஸ் பண்றேன், நான் காட்டுவேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நீ கில்ட்டெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டியா அப்படின்றாங்க. நான் ஏன் கில்ட்டா ஃபீல் பண்ணலாம், நான் கில்ட்டெல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னா, ஏய் விவரமான ஆளுடா நீனு, சும்மா போய்கிட்டு இருந்தவள இந்த வலையில விழ வச்சு என் கேமையே வந்து நான் ஏதோ ஒரு ரூத்லெஸ்ஸா நான் போய்கிட்டு இருந்தேன், அப்படியே இந்த முகரக்கட்டை பக்கமா வர வச்சு என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வச்சுட்டு இப்ப என் ஃபேமிலி வேற வரப்போறாங்க அப்படின்றாங்க. அவர் கேட்டுட்டாப்ல, ஓஹோ இப்ப இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்ல வரியா, இது இந்த வலையில நான் உன்னை வேற விழ வச்சுட்டேனா அப்படின்னு. சும்மா போய்கிட்டு இருந்தவன் பாருங்களேன், நேத்துக்கு ஏதோ ஒரு சம்பவம் ஆகி போச்சு, அதுக்காக இப்ப உடனே அவர் மேல எல்லா பழியும் தூக்கி போடுறத. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணதே இவங்க தான். அதுக்கப்புறமுமே பல தடவை இவர் இந்த சண்டையெல்லாம் போட்டு பிரிஞ்சும் போயிருக்காப்ல. அப்பயே போன் விட்டு இருந்திருக்கலாம், அப்பையும் புடிச்சு எழுத்து எல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன அவன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி மாத்துறாங்க பாருங்க. இந்த வலையில சிக்கி என்னைய கேட்டா பார்வதியோட பழகுனது எப்பயுமே கன்னிவெடி மேல கால் வச்ச மாதிரிதான். அது எப்ப வேணா திரும்பி எங்கிட்ட பாயதான் செய்யும். ஆக்சுவலா எனக்கு என்னங்கிறது புரிஞ்சு போச்சுங்க, பார்வதி என்ன ட்ரை பண்றாங்கன்னு. இங்க அவங்க ஃபேமிலியை நினைச்சு பயமோ இல்ல ஒரு மண்ணும் கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கிற ஆளா இருந்தா முதல்ல இவ்வளவு நாள் அப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க. பார்வதி அவங்க ஃபேமிலிக்கு இப்போ ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. சாண்ட்ரா எப்படி அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டுக்காக ஒரு பிளே ஒன்று செட் பண்றாங்களோ அதே மாதிரி, அம்மா நீ பாத்துக்கோ, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வரும்போது என்னை நீ திட்டு, இதை வந்து ஒரு டிராமா பண்ணணும், அதை வச்சுதான் நான் 106 நாளைக்கு வர முடியும்னு ஒரு செய்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலி வந்து வர போறாங்க. இப்பதான் எனக்கு அது புரியுது. பார்வோட ஸ்ட்ராட்டஜியை கிராக் பண்ணிட்டேன். நீங்க வேணா பாருங்க, அடுத்த வாரம் இதே தான் நடக்கும் பாருங்க. அப்ப எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நெக்ஸ்ட் இங்க பார்த்தா இந்த சுபிக்ஷாப்ல வேற இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுல ஏதோ ஒண்ணு சொல்லி அதுல ஹர்ட் ஆயிடுச்சு போல் இருக்கு. பாத்ரூம்ல போய் உட்காந்து வேற அழுதுட்டு பேசிட்டு இருக்குது. எனக்கு தெரியல, நான் ஏதோ மென்டலி எனக்கு ஏதோ பிளாக் ஆயிடுச்சு போல் இருக்கு. ஒரு 1.5 வாரமா நான் இந்த டான்ஸ் ஆடுறதுக்காவது நான் போயிருக்கணும், ஒரு 2.5 மணி நேரம் ஆடணும்னு பேராவது வந்திருக்கும்,
மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும்ல அப்படின்ட்டு இருக்கு. விக்ரமும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காப்ல, இங்க பாரு இப்ப இதுவே ஒரு மீன்களை பத்தி ஒரு டாஸ்க் வந்திருக்குன்னா யோசிச்சிருக்க கூட மாட்டோம், உடனே தான் அனுப்பியிருப்போம். அந்த மாதிரி தான் இது எப்படி சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா பிக் பாஸ் வந்துட்டாப்ல, ஐயா முதல்ல 2 பேரும் வெளியே வந்து பேசுங்க, உள்ள இருக்காதீங்கன்ட்டாரு. 1.5 மணி நேரம் ஆடி இருக்கிறவங்க அந்த பேர் இருந்திருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கும். அப்புறமா வெளியே வந்து சுபிக்ஷா ஒரே அழுக, அரோரா என்னைய விட பெட்டர்னு சொல்லிட்டாங்க, நான் சரியா பண்ணல, நான் போயிருக்கணும், அது இதுன்னு அழுதுட்டு இருக்குது. மக்களுக்கு பிடிக்கிறதுக்கு டாஸ்க் பண்ணாதான் பிடிக்கணும்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதை விட இங்க அவ்வளவு டைம் இருக்கு, அப்ப என்னென்னமோ பண்ணலாம். ஆனா ஒரே பாட்டை எந்த நேரமும் பாடிக்கிட்டே இருந்தா மக்களுக்கு எப்படி பிடிக்கும்? அப்பெல்லாம் பண்றதை விட்டுட்டு இப்ப வந்துட்டு நான் அங்க போய் இருக்கணும் இங்க போய் இருக்கணும்னா என்னது இது? நெக்ஸ்ட் இது ஒரு விஷயமாயி போச்சு. எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த சுபிக்ஷா அழுக இருக்கே, எப்பா இதுக்காடா இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. விக்ரம் வேற போய் தங்கம் அது இதுன்னு போட்டு ஆறுதல் சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காப்ல. சபரி வந்து பேசுறாரு, அதுக்கப்புறமா தான் இன்னும் ஓவரா ஏங்கி அழுகுது. எனக்கு சத்தியமா புரியலடா. ஒருத்தங்க உன்னைய விட பெட்டரா இருக்காங்க, உஷாரா இருக்காங்கன்னு சொன்னதுக்கா இவ்வளவு அழுக? அடுத்ததா பார்த்தா இங்க விக்ரம் வேற சுபிக்ஷாவை இப்படி நம்மளாலதான் அழுதுட்டா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் ஒரே அழுக. நான் தான் இப்படி பேசியிருக்கவே கூடாது, நான் ஏதோ கேமை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு. அப்புறமா பிக் பாஸ் சுபிக்ஷாவை கூப்பிட்டு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லி அனுப்புறதுக்கு அப்புறமா மேடம் சிரிச்சுக்கிட்டே வந்து விக்ரம கட்டி பிடிக்கிறாங்க. பிக் பாஸ் எல்லாத்துக்கும் காரணம் அம்முன்னு இருக்கிற புள்ள இட்டு போய் மேல உட்கார வச்சு அழ வச்சிட்டு. நெக்ஸ்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. அமித் திவ்யா வந்து அங்க டான்ஸ் ஆடுறதுக்காக போயிருந்தாங்க. அதுலயும் இந்த அமித் எல்லாம் காலையில என்னென்ன பேச்சு பேசினாப்ல, என்னமோ அமித் சாண்ட்ரா வந்து அந்த ஒட்டுமொத்த டாஸ்கையும் அந்த டீமையுமே தூக்கி பிடிக்க போற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப டான்ஸ் ஆட சொன்னா அங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அதுவும் அமித் பண்றதெல்லாம் பார்த்தா எவனாலையும் அது என்ன பாட்டுனே கண்டுபிடிக்க முடியாது. நீ நடந்தா நடையழகு பாட்டு போடுறாங்க, அதுல ஸ்டார்டிங்ல ஒரு மியூசிக் வரும்ல, அதுக்கெல்லாம் ஏதோ மியூசிக் போடுற மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காருங்க. இதை வச்செல்லாம் எவங்க கண்டுபிடிக்க முடியும்? எப்படியும் டான்ஸ் ஆட போறதுல நடிச்சுதான் காட்ட போறதுன்னு ஆகி போச்சு. கருமா அதையாவது பண்ணி தொலைய வேண்டியதானே ஒழுங்கா. இங்க பார்த்தா இந்த கனி வேற காதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ற பேர்ல ஸ்டைல் தான் எடுத்து கொடுத்துட்டாங்களா. வினோத் பாஷா பாட்டுன்னு கண்டுபிடிச்சு இந்த பாட்டை சொல்லிட்டாப்ல. உடனே பாரதி வந்து திட்டுது கனிய. அவன் சொல்றாப்ல, ஆமா கனி தான் சொன்னாங்க, ஸ்டைல் தான் சொல்லதான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல. இங்க சாண்ட்ரா நடானா வினோத் திட்டுறாங்க, கம்முனு இரு வினோத், கம்முனு இரு, அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க அப்படின்னு. பாட்டை கண்டுபிடிக்கிறது அவரு. இப்ப மேடம் எதுக்கு கோவப்படுறாங்க? என்னமோ எல்லாத்தையும் அவங்க தான் கண்டுபிடிக்க போற மாதிரி. அடுத்ததா கன்னித்தீவு பொண்ணா பாட்டு போட்டாங்க. அதுக்கெல்லாம் அமித் பண்ணதை பார்த்து சிரிப்பு வர்றதை தாண்டி எனக்கு கோவம் தான் வந்துச்சு. அவர் காலையில பேசுனதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து, இதுக்குத்தான் அந்த வாய் பேசுனீங்களா அப்படின்னு. இங்க கனி போன பாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு பின்னாடி ஒரே சண்டை வேற. அங்க அமித் நடான்னா கட்டெரும்பு கண்ணாவுக்கு எறும்பு கடிக்கிற மாதிரி செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்காப்ல. என்ன கேட்டா இதுக்கே டிஸ்குவாலிஃபை பண்ணணும். இது ஒண்ணு டம்சர் ஆர்ட்ஸ் கிடையாது, இவங்க நடிச்சு காமிச்சு இது பண்ணி சொல்லி காட்டுறதுக்கு. டான்ஸ் ஆடி கண்டுபிடிக்க வைக்கணும். நெக்ஸ்ட் இங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க, டிஸ்டர்பா இருக்குன்றதுனால வினோத் எதிர்த்து பாத்ரூம்குள்ள போயிட்டாப்ல. அங்க போய் யோசிக்கிறதுக்கு கரும்பு எறும்பு எப்படி யோசிச்சுட்டே இருந்தாப்ல. திடீர்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு ஆக்டிவிட்டி ஏரியாவை பார்த்து போய்கிட்டு இருக்காரு. எல்லாரும் போய் எங்க அங்க போறாங்களா, நீ போக கூடாது அப்படின்னு சொன்னா இவர் அந்த பாட்டை கேட்கலான்னு போனாப்ல. இல்ல இது ஏன் கேம், நான் எங்க வேணாலும் போவேன், பாஸ் சொன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ரூல்ஸ் படி போக கூடாதியா அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் போக தெரியாதா அப்படின்னு கேட்டாலும் அவர் கேட்கல. அப்புறமா பார்த்தா பிக் பாஸ் பாட்டை ஆஃப் பண்ணி விட்டாப்ல. இங்க பாரு பாட்டை ஆஃப் பண்ணி விட்டாரு சொன்னதுக்கு அப்புறமா வந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பின்னாடி நின்று கத்தி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, யோசிக்கவே விடாம. எனக்கு தெரியல இதெல்லாம் சாண்ட்ரா மட்டும் தோத்து போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு. என் குழந்தைங்க வரக்கூடாதுன்னு வேணும்னே இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஹியூமனிட்டியே இல்லையா, அது இல்லையான்னு பண்ண போறாங்க பாருங்க. இங்க கன்னித்தீவு பொண்ணா பாட்டு போய்கிட்டே இருக்குது. சத்தியமா அமித்தும் திவ்யாவும் என்ன பண்றாங்கன்னே புரியல. அதை பார்த்தா எவனாலையும் கண்டே பிடிக்க முடியாது. மறுபடியும் வினோத்தும் பாத்ரூம்குள்ள போயிட்டாப்ல யோசிக்கிறதுக்கு. அங்க போய் பாட்டை அப்படி சொல்லி பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சாப்ல. ஓடி வந்து பாட்டை சொல்லிட்டாரு கரெக்டா. பிக் பாஸ் கன்னித்தீவு பொண்ணா. நெக்ஸ்ட் இப்ப இவ்வளவு நேரமா பாட்டு ஓடி இவர் தானே கரெக்டாவே கண்டுபிடிச்சாப்ல. ஆனாலும் அடுத்த பாட்டு போட போறாங்க. சாண்ட்ரா அவரையே கத்துறாங்க, பாருங்க வினோத் அங்க பாருங்க அப்படின்னு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு. இப்ப என்ன எப்படியும் கடைசி அவர் தானே கண்டுபிடிக்க போறாரு. என்னமோ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இது பண்ண போற மாதிரி. அங்க அடுத்த பாட்டா அடிக்கிற கைதான அணைக்குமான்னு பாட்டு போட்டாங்க. அதை வினோத் கரெக்டா கண்டுபிடிச்சாப்ல. ஆனா ராகத்தை தப்பா பாடிட்டாப்ல, அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்னு. அதனால பாட்டு இன்னும் போய்கிட்டே இருக்கு. அமித் ஒரே ஸ்டெப் போட்டுக்கிட்டே இருக்காப்ல. டான்ஸ் ஆடல, விரல கடிக்கிறாரு, என்னென்னமோ பண்றாரு இந்த பாட்டுக்காக.
வினோத் கடுப்பாகிறாரு. இவர் என்னங்க கண்டுபிடிக்கலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியதானுங்க, ஒரே இதா பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்காப்ல அப்படின்னு. ஸ்டெப் போனா ஒரு ஸ்டெப் மாத்தி போடலாம். நெக்ஸ்ட் பார்த்தா வினோத் பிக் பாஸே கேக்குறாப்ல, பிக் பாஸ் இப்ப என்ன பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு. அவரு நீங்களே கொஞ்சம் பாத்துக்கு சொல்லுங்க பிக் பாஸ் அப்படிங்கிறாரு. உடனே இவரு இதான் சாக்குன்னு திவ்யாவை கட்டி கட்டி பிடிச்சிட்டு இருக்காப்ல அந்த ஆளு அப்படிங்கிறாரு. இப்ப அவங்க ஆடுறது என்ன பாட்டு பிக் பாஸ்? எனக்கு இந்த பாட்டு இவ்வளவு நேரம் போறதுலயே ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கனியோட டீம் இதை விட சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க வினோத்துமே பிக் பாஸ் எங்களால முடியல அடுத்த பாட்டுக்கு போடுங்க அப்படின்ட்டாப்ல. அடுத்ததா கவிதையே தெரியுமான்னு பாட்டு போட்டாங்க. அதை போட்டா 2 பேரும் சில மாதிரி நிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா டக்குன்னு அமித் கீழே படுத்திருக்காரு, திவ்யா மேல நிக்கிறாங்க. ஏன்னா சட்டப்படி பார்த்தா இந்த பாட்டுக்கு அவங்க தானா கீழே இருந்திருக்கணும். ஆனா அவரு பண்ண வேண்டியதெல்லாம் திவ்யா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த பாட்டை கண்டுபிடிச்சாங்க. அடுத்ததான் மறுபடியும் அடிக்கிற கையை அணைக்கமான போட்டாங்களா, கடைசி வரைக்கும் முடியல. பிக் பாஸ் எங்களால முடியலன்னு சொல்லி அதை முடிச்சுட்டாங்க. இது முடிஞ்சதுமே சாண்ட்ரா வந்து சம்பந்தமே இல்லாம திடீர்னு கனி மேல ஒரு பழிய போடுறாங்க. கனி எவ்ரிதிங் நைஸ், என் குழந்தைங்களை இழுக்காத வரைக்கும் அப்படின்றாங்க. என்னங்க இது, இப்ப நான் என்னங்க பண்ண அப்படின்னு கேட்டா, ஏதோ என் குழந்தைங்களை வச்சு பாட்டு பாடுனீங்கல்ல அது நல்லா இருந்துச்சு அப்படின்றாங்க. ஏங்க நான் என்னங்க பண்ண, நான் ஒண்ணுமே பண்ணலைங்கன்னு சொன்னா, இல்ல ஏதோ ஒரு பாட்டு பாடுனீங்க, ஏதோ ஒரு பாட்டை பாடுனீங்க அப்படின்றாங்க. கனி எவ்ரிதிங் வாஸ் நைஸ், என் குழந்தைங்களை இழுக்காத வரைக்கும். ஏங்க அப்படி என்ன பண்ணன்னு கேட்டா ஒண்ணு சொல்லணும், இல்லையா கம்முன்னு இருக்கணும். எப்ப பாரு குழந்தைங்களை வச்சே கேம் ஆடுறது, குழந்தைங்களையே யூஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறது. ஏதோ என் குழந்தைங்களை வச்சு பாட்டு பாடுனீங்களா அது வரைக்கும் நல்லா இருந்தது. அவங்க மட்டும்தான் 100 தடவைக்கு மேல குழந்தைங்கன்னு சொல்லி அங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அதே விஷயத்தை வச்சு அடுத்தவங்க மேலயும் பழி போட்டு ஒரு கேம் ஆடுறாங்க. ஏதோ ஒரு பாட்டு பாடுனீங்க, நான் என்னங்க பாட்டு அது வரைக்கும் நல்லா இருந்தது. இதுல வேற இங்க யாரும் யாரோட எமோஷனை வச்சும் பிளே பண்ணல அப்படின்றாங்க. காணி கேக்குறாங்க, ஏங்க அப்படி என்னங்க நான் பாட்டு பாடுனேன், என்னன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, நீங்க அவர்கிட்ட வேணும்னா போய் அவரோட பொண்டாட்டியை வச்சு பாட்டு பாடி இருக்கலாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இமோஷனை வச்சு பிளே பண்ணல அவர்கிட்ட. இந்த சாண்ட்ரா ஃபுல்லா ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஏதோ குழந்தைங்களை வச்சு இந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டின்னு தான் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இவங்களா ஒண்ணு ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இவங்களா அது ஏன் குழந்தைங்க நினைச்சிட்டு ஏதோ பேசுறாங்க. இதுல வேற என் ஃபேமிலியை பத்தி பேசக்கூடாதுன்னு பேசுற அதே கான்வர்சேஷன்ல நம்மளோட பொண்டாட்டியை இழுக்கிறது மட்டும் எப்படி சாண்ட்ராவுக்கு சரியா தெரியுது? அவங்க வாயினா அவங்க மட்டும் என்ன வேணா பேசலாம், அது சரி. வந்து பொண்டாட்டியை வச்செல்லாம் பாட்டு பாடி வந்து கலாய்ச்சிருக்கலாம். விக்ரம் வேற சொல்றாப்ல, ஏங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, அப்படிலாம் உங்க குழந்தைங்க பத்தி பாட்டு பாடலங்க. இங்க கனி வேற, என் குழந்தைங்க மேல சத்தியமா நான் மட்டும் அப்படி பண்ணியிருந்தேன்னா நானே என்னை காரு துப்பிக்கிறேன் அப்படின்றாங்க. முதல்ல இவங்க போடுற ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு இவங்க குழந்தைங்க மேலாம் சத்தியம் பண்றதே தப்பு. இதுல வேற மேடம் நீங்க வெளியே போய் கேட்டுக்கலாம், நீங்க வெளியே போய் கேட்டுக்கலாம்னு இருக்காங்க. அப்படி வெளியே போய் கேட்டுக்கலாம்னா இதையும் வெளியே போய் சொல்லிருக்க வேண்டியதானே, அதை மட்டும் இங்கேயே சொன்னாங்க. இவங்க மட்டும் இங்கேயே பதிவு பண்ணிடுவாங்க, அவங்க வெளியே போய் கேட்டுக்கிட்டு அது உண்மையா பொய்யானு யாருக்கு ப்ரூவ் பண்றது? ஷோவே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க போயிட்டு கேட்டுக்கலாம், நீங்க வெளியில போயிட்டு கேட்டுக்கலாம். சாண்ட்ரா மாதிரி ஒரு ஆளெல்லாம் பார்த்ததே இல்லப்பா. கொஞ்ச நேரத்துல எப்படி ஒரு பொய் பழியை தூக்கி ஈஸியா போடுறாங்கன்னு பாருங்களேன். அவங்க எல்லாம் வினோத்தை கலாய்ச்சி உருளைக்கிழங்கு செல்லக்குட்டின்னு பாட்டு பாடினாங்க. அது ஒட்டுமொத்த வீடு சேர்ந்துதான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு குழந்தைங்க பாட்டு. அதனால இப்ப இந்த உலகத்திலேயே வந்து சாண்ட்ரா ஒரு ஆளு தானே குழந்தைங்க வச்சிருக்காங்க. அதனால அவங்க குழந்தைங்களை பத்தி பாடுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஒரு ஓவர் திங்கிங் இதெல்லாம். ஆனா கனி கரெக்டா கேட்டாங்க, நான் அப்படிலாம் பண்ணலங்க, அநியாயமே அப்படிலாம் பழி போடாதீங்க ஃபர்ஸ்ட், அது ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னா நைஸ் நைஸ் அப்படின்றாங்க. என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி. காணி நல்லா வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டாங்க. ஒருத்தங்களை வில்லனா காட்டணுன்றதுக்காக ரொம்ப எல்லாம் பண்ணாதீங்க, சீ அப்படின்ட்டு போயிட்டாங்க. உடனே அதே தான் நானும் சொல்றேன், சீப்பு அசிங்கம் இதெல்லாம் நீங்க தான் அப்படின்றாங்க. நானும் சொல்றது சீப்பு அசிங்கம் எல்லாம் நீங்க தான். என்னைய கேட்டா இப்போ இந்த நேரத்துல கனி சொன்ன அந்த சீ சாண்ட்ராவுக்கு பொருத்தமான ஒன்னாதான் தோணுச்சு. அவ்வளவு கேவலமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல வந்து இவங்க அவளோட கேமுக்காக குழந்தைங்களை வச்சு கேம் ஆடுறத ஸ்டாப் பண்ண சொல்லணும். இவ்வளவு பெரிய ஷோல அசால்ட்டா டக்குன்னு ஒரு பொய் பழியை தூக்கி போடுறாங்க. அவங்களே ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இது ஆண்டவனுக்கே தெரியும், இது என்ன அநியாயமா ஆண்டவனுக்கு தெரிய வேண்டாம். இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா எனக்கு என்னமோ அவர் இதெல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு கிச்சன்ல வந்து சாண்ட்ரா கனிக்கு பதில் சொன்னாங்களா சொல்லலையாங்கிற அதை எடுத்து பேசி சாண்ட்ரா உங்ககிட்ட தான் பேசினாங்கன்னு சொல்லி அதுக்கு தான் முட்டு கொடுத்து வினோத்தையும் கனியும் ரோஸ்ட் பண்ணுவார் தான் எனக்கு தோணுது. இந்த பிரச்சனையை கண்டுக்கவே மாட்டாரு. அப்புறம் இந்த வா வந்து ஏறுன்னு சொல்லி வீக்கெண்ட்ல ஒண்ணு பேசினாங்க இல்லையா, அதையும் கண்டுக்க மாட்டாரு. விக்ரம் பாடுனாங்க விக்ரம். நெக்ஸ்ட் விக்ரம் சொல்றாப்ல, ஏங்க அப்படிலாம் இல்லங்க அப்படின்னு சொன்னாலே, இல்ல விக்ரம் பாடுனாங்க, பாப்பா பாப்பான்னு பாடுனாங்க அப்படின்றாரு. வினோத் வந்து கேக்குறாரு, ஏங்க அப்படியே பாப்பான்னு பாடினாலும் அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படிங்கிறாரு. கனி அடிச்சுக்கிறாங்க, ஐயோ கடவுளே அப்படின்னு. ஏதோ ஒரு பாப்பா பாப்பான்னு ஏதோ ஒரு பாட்டு பாடுனாங்க. பாருங்க சார் எப்படி பண்றாங்கன்னு.
பாப்பா பாப்பான்னு பாடுனாங்களாம். அது சாண்ட்ராவோட குழந்தைகளை தான் பாடுனாங்க, அது கிண்டல் பண்ணி தான் பாடுனாங்கன்னு சொல்றாங்க. ஆட்டோ நீங்க பாடிந்தா கூட அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ கடவுளே. இப்படி ஒரு ஹாலுசினேஷன்ல வாழ்ற ஆளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இவங்க திவாகரை பார்த்து சொன்னாங்க அவர் வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு. என்ன கேட்டா சாண்ட்ரா தான் அப்படி வேற ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரியே தெரியுது. அதுல இவங்க மட்டும்தான் நல்லவங்க, இருக்கிற எல்லாரும் இவங்களை டார்கெட் பண்றாங்க போல. பாப்பா கிட்ட போற அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் யோசிச்சுலாம் அவங்க அதை பண்ணி. வினோத்தும் போய் சொல்றாப்ல, சாண்ட்ரா அவங்க ஏதோ சும்மா பாப்பான்னு சொல்லி பாடுனாங்க, அதை யோசிச்சுலாம் அவங்க பண்ணல அப்படின்னு சொன்னா, இல்ல அவங்க யோசிச்சுதான் பண்ணாங்கன்னு அடிச்சு பேசுறாங்க. இவங்க கிட்ட பேசி நோ யூஸ். இதெல்லாம் ரொம்ப சைக்காட்டிக் ஒரு பிஹேவியரா இருக்கு. பாப்பா பாப்பா அவங்க யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இவங்களோட ரிசல்ட் சொன்னாப்ல 4 பாட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. உடனே சாண்ட்ரா சொல்றாங்க, எனக்கு அந்த பாட்டு தெரியாது, ஆனா நான் அவர்கிட்ட சொன்னேன், அடிக்கிற கைதான் அணைக்குமான்னு நான் சொன்னேன் அப்படின்றாங்க. அது எப்படிங்க ஒருத்தங்களுக்கு பாட்டு தெரியாதான், ஆனா அவங்க சொன்னாங்களாம். நான் கேட்டதில்லை இந்த பாட்டு, பட் நான் இது நான் சொன்னேன் வினோத்துக்கு. சொல்ல போனா வினோத் தான் அந்த பாட்டை சொன்னாரு, ஆனா ராகத்தை தப்பா சொல்லிட்டாரு. ஆனா அப்படி இல்லைனாலுமே அவரு தான் மெஜாரிட்டியா பாட்டையும் கண்டுபிடிச்சாப்ல. ஆனாலும் அவர் வேணும்னே அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே சொல்லாம விட்டுட்டாருன்னு சொல்றாங்க. ஃபைனலி இந்த டாஸ்க்ல வந்து கனியோட டீம் தான் வின் பண்ணாங்க. 16 நிமிஷத்துல எல்லா பாட்டையும் கண்டுபிடிச்சு. ஆனா இனிமே வேணா நீங்க பாருங்க, சாண்ட்ராவை அமித்து தனியா போய் உக்காந்துக்கிட்டு மாத்தி மாத்தி வினோத் திவ்யாவும் குறை சொல்ல போறாங்க பாருங்க. டான்ஸ்ல அவரும் ஒன்னும் பெருசா பண்ணல, சொல்ல போனா அவர் டான்ஸே பண்ணலன்னு வைக்க, அது வேற. அதே மாதிரி இவங்களும் பெருசா எதையுமே கண்டுபிடிக்கல, அவர் தான் பண்ணாரு. ஆனாலும் 2 பேரும் போய் நாம தான் எல்லாத்தையுமே பண்ணோம், அவங்க 2 பேராலதான் நம்ம தோத்துட்டோம்னு பேசுவாங்க பாருங்க. எம்மாடி ஆத்தாடி நடன குழு வெற்றி பெற்று 2 புள்ளிகளை பெற்றுள்ளது. ஆனா இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் ஒண்ணு சொல்லவா, இன்னைக்கு கூட இந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்கே முடிஞ்சு போச்சு. ஃபைனலா இந்த டாஸ்க்ல வின் பண்ணதே கனி, கமருதீன், பார்வதி, ஆதரை இந்த டீம் தான். அப்படின்னா அவங்க டீம்ல இருந்து யாரோ ஒருத்தரோட ஃபேமிலி தான் 24 மணி நேரம் அங்க இருக்க போறாங்க. எப்பா இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏற்கனவே இந்த 4 மணி நேரம் உள்ள இருப்பாங்க, அதுக்கே அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு வேற தெரியல. எம்மாடி ஆத்தாடி நடன குழு இந்த டாஸ்க்ல வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறமும் அந்த இதுல லைவ்ல நிறைய நடந்துச்சு. இவங்க இந்த குழந்தைங்களை வச்சு ஒன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, பாட்டு என்னைய தான் பாடுனாங்க என் குழந்தைங்களை வச்சுன்னு. அதுக்காக டிஸ்கஷன் போச்சு. இவங்க சுபிக்ஷா இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க அவங்களே நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. எஃப்ஜே வந்து சொல்றாப்ல, முதல்ல பாப்பாங்கிறது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, வினோத்துக்கு இருக்குது, கனிக்கு இருக்குது, விக்ரமுக்கு இருக்கு, எல்லாருக்கும் தான் இருக்கு. அதனால அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு தப்புன்னு சொன்னாலும் ஏத்துக்க முடியாதுன்றாரு. அதே மாதிரி அரோரா வந்து கேக்குறாங்க, இப்ப அன்பே ஆறுகிறேன்னு பாடுறாங்கன்னா ஆறுகிறே அரோரா, அப்போ என்னை பத்தி தான் சொல்றீங்க, நான் கனெக்ட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு. கிட்டத்தட்ட அப்படித்தானுங்க இருக்குது. ஏதோ ஒரு பாப்பா பாட்டை பாடுனா ஏன் பாப்பா என் குழந்தைங்களை பத்தி தான் பாடுனீங்கன்னா இது சத்தியமா என்னங்க சொல்றது? ஆறுயிர் அரோரா என்னதான் நீங்க பாடுறீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சுபிக்ஷா வந்து சொல்லுது, எங்க பாருங்க உங்களுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இது இருக்கா, அதனால அவங்க ஓவர் திங்கிங் பண்ணிக்கிறாங்க. ஓ இதனாலதான் இருக்குமோன்னு அவங்களே வந்து ஓவர் திங்கிங் பண்ணி நீங்க அப்படித்தான் பண்றீங்கன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படிங்குது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இது இருக்கு, ஓவர் திங்க் பண்ணி இதுக்காண்டி பண்றாங்க. எஃப்ஜே சொல்லிட்டாப்ல, இங்க பாரு அவங்க இப்படி ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு ரியாக்ட் பண்ணி ஒண்ணு பண்றல, அவங்க அதே மாதிரி அப்படியே காட்டணும்னு ட்ரை பண்றாங்க, நீ பண்ணலன்னு உனக்கு தெரியும்ல, அதனால அப்படியே விட்டுங்கிற மாதிரி அட்வைஸ் போடுறாப்ல. நெக்ஸ்ட் சபரி வந்து ஒரு மேட்டர் சொன்னாப்ல பாருங்க, அதுதான் அல்டிமேட். அவரும் சொல்லாதீங்க பாரு, நான் ஏற்கனவே அவங்க இப்படி சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாப்ல ஆதரை கிட்ட. ஆமா அவன் சொல்லிட்டான் அப்படின்னு. எப்படா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பார்வதி எம்மாடி ஆத்தாடி பாட்டை பாடி இருந்திருக்காங்க. அப்ப ஸ்டார்டிங்ல அம்மா அம்மான்னு சொல்லிட்டு எம்மாடி ஆத்தாடின்னு இருக்காங்க. அதுக்கு சாண்ட்ரா இப்ப நீ எங்க அம்மா பத்தி என்ன சொன்ன, நீ எங்க அம்மா பத்தி தானே சொன்னன்னு கேட்டு இருந்திருக்காங்க. அதுக்கே ஷாக்கு. அதனாலதான் நீ இந்த பாட்டை பாடும்போது அவன் மூஞ்சி மாறிச்சு, கண்டிப்பா சொல்ல போறான்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே இவனுங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்படி இல்லாமடா செஞ்சாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு வீடியோ ஒண்ணு கிடைச்சிச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தாங்க முடியலைங்க. அந்த பார்வதி பாடணும்னு இவங்க கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி, எங்க அம்மா பத்தி இழுக்கிறியா, எங்க அம்மா பத்தி சொல்றியா, என்ன சொன்னேன்னு. நான் அம்மாடி ஆத்தாடின்னு பாட்டு பாடுனேன், அப்படி ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, ஓஹோ அப்படியா, நைஸ், நல்லா இருக்கு அப்படின்றாங்க. அப்புறமா அவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா பிக் பாஸ் வேற சொல்றாங்க, பிக் பாஸ் நிறுத்த சொல்லுங்க, பிக் பாஸ் ரொம்ப ஓவரா போய் நிறுத்த சொல்லுங்கன்னு வேற சொல்றாங்க. நீங்க வேணா அந்த இதை கொஞ்சம் பாருங்களேன். பாருங்க ஐயா, ஒரு பாட்டு எம்மாடி ஆத்தாடுன்னு பாடினா கூட எங்க அம்மா பத்தி தான் பாடுறேன்னு எடுத்துக்கிட்டாலோ, இல்ல ஒரு குழந்தைகளை பத்தி ஒரு பாட்டு பாடினா என் குழந்தைகளை பத்தி தான் பேசுறேன்னு இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டா யாரு என்னங்க செய்ய முடியும்? அம்மான்ற ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். பாஸ் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க பாஸ். ஆனா இந்த இவங்களையும் பாருங்க, எபிசோட்ல இதெல்லாம் போட்டாங்களா பாருங்க,
தெளிவா அப்படி இவங்க ஒரு பழிய போட்டாங்க, அதுக்கு அவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சில பேர் தெரியாத ஆளுங்க, இந்த குடும்ப பெண்கள், இவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியும், அப்ப கனிதான் ஏதோ குழந்தைகளை பத்தி ஏதோ கிண்டல் பண்ணி பாட்டு பாடியிருப்பா போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க மாட்டாங்க. தெளிவா இந்த வாரம் முழுக்க சாண்ட்ராக்கு ஏத்த மாதிரியே செட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க எபிசோட. அது கனெக்ட் பண்ணி ஏதாவது சொல்லுவீங்களா? யார் கொடுக்குறா உங்களுக்கு இந்த இடம்? நானே எடுத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, இப்படி எல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணி இப்படி எல்லாம் பண்றது என்னால ஏத்துக்கவே முடியலடா. இதுல வேற இன்னும் அந்த சட்டையை ஒண்ணு கையிலேயே போட்டுட்டு இவங்க வேற போட்டுட்டு சுத்திக்கிட்டே தர்றாங்க. இந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பத்தி கேமாவும், ரொம்ப இந்த மாதிரி எப்படி சொல்ல, ஒரு சென்டிமெண்டலா ஒரு கேம் ஆடி ஆடியன்ஸை வந்து மேனிபுலேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சட்டையவே புருஷனோட பழைய சட்டையை போட்டுக்கிறது, குழந்தைங்கன்னு பேசுறது, என்னது இதுதான் பிக் பாஸா? அசிங்கமா இல்லையா இப்படி எல்லாம் ஒரு கேம் ஆடி அதுல வின் பண்ணணும்னு நினைக்கிறது? நேத்துக்கு அந்த டான்ஸ் டாஸ்க்ல அவ்வளவு அழகா டான்ஸ் ஆடினாங்க, நல்லா ஆடினாங்க, சந்தோஷமா அப்படி ஆடினாங்க. அந்த மாதிரி கேம் ஆட வேண்டியதானே? போங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்றீங்களா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நீங்க அப்படிதான் பண்ணீங்க, அதை சொன்னேன். அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.